5.2ல் 12th சம்மு 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு இது ட்ராபசியம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ட்ராபசியம்னா நமக்கு தெரியும், ஒரு சைடு ஈக்குவலாகவும் இன்னொரு சைடு அன்ஈக்குவலாகவும் இருக்கும் இல்லையா? இன்னொரு சைடு அன்ஈக்குவலாகவும் இருக்கும். இதுதான் ட்ராபசியம். இது ஆப்போசிட் சைட்ஸு. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் அன்ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல ஏபி எடுப்போம். ஸ்லோப் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் பேரலாக பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போது அதை வச்சு நான் பேரலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் அன்பேரலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போது சொல்யூஷன் ஸ்லோப் ஏபி எடுக்க போகிறேன். ஏபின்னது ஏ வந்து 3, -4, பி 9, -4. M1 equal to y2 minus y1 divided by x2 minus x1 equal to x1 y1 x2 y2 minus 4 minus 4 divided by என்னது 9, இது 4 இல்லையா? 4, இது 9, இது x2 9, இது 3. அப்போது -4 minus into minus plus 4 divided by 6. அப்போது 0/6 equal to 0. M1 வந்து 0, அதாவது AB 0. M ஸ்லோப் BC எடுக்க போகிறேன். BC எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். B 9, -4, C 5, -7. இது அதுதான். M2 equal to x1 y1 x2 y2. y2 என்னது -7 -4 divided by x2 வந்து 5 x1 9 equal to -7 minus into minus plus 4 divided by 5 minus 9 equal to இது -3, இது -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அப்போது 3/4 M2. அப்புறம் ஸ்லோப்பு பிசி இல்லையா? அப்போ சிடி எடுக்கணும். சிடி எடுத்தோன்னா சிடி என்னது? சி என்னது? சி 5, -7, டி 7, -7. M3 equal to x1 y1 x2 y2 y2 minus y1 இல்லையா? -7 -7 divided by 7 minus 2 equal to -7 minus into minus plus 7 divided by 5 equal to 0/5 0. அப்புறம் டி ஸ்லோப்பு டி எடுக்க போகிறேன். டி என்னது? 7, -7, A 3, -4. இது M4 என்னது? x1 y1 x2 y2 -4 -7 divided by 3 -7 -4 minus into minus plus 7 divided by 3 -7 equal to 3. இது என்னது? -4. அப்போது -3/4. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் பேரல் ஆகுது இல்லையா? அப்போ ஏபியும் சிடியும் பேரல் ஆகுது. அப்போ இது கண்டிப்பாக ட்ராபசியம் தான். ஸ்லோப் ஏபி parallel to slope CD, so it's a trapezium. அவ்வளோதான் சம்மந்தம்.